ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 100 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொபைல் ஃபோனில் நான் காமிச்சிருக்கேன். இது வேற யாரோ தச்ச ப்ளவுஸை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கஸ்டமர் தைக்க கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனை தான் நான் உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கஸ்டமர் தைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க இந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு இதில் உள்ள டிசைனை எங்களுக்கு தச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே தச்சு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர் தச்ச ப்ளவுஸோட டிசைனை லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன் தைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். கீழே இருந்தே மேலே போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லேஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? பார்த்தா தெரியும். இது வளைவு நெளிவுகளுக்கு தகுந்த மாதிரி லேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது கோல்டு கலர் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் சேஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஜாஸ்மின் கிளாத் தான் எடுத்துக்கணும். இந்த ஃப்ளவர் டிசைனில் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 30 பாயிண்ட் தேவைப்படும். அந்த ஃப்ளவர் சேஃபில் அந்த சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்திருக்கு. 3 பாசி வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள். 3 பாசி வந்திருக்கு. 3 பாசி வைக்கலாம். இல்லை அப்படின்னா 3 பாசி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம 3 பாசி வச்சோம் அப்படின்னா ரேட்டும் கூடுதலாக வருது. அப்படின்னா இதில் உள்ள டிசைனே நம்ம காப்பி பண்ண தேவையில்லை. 3 பாசிக்கு பதிலாக நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசிலேயே பெரிய சைஸ் பாசி நம்ம ஒவ்வொரு பீஸாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 3 பாசி அப்படின்னாலுமே கூட இது ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் வச்சுருக்காங்க. பாருங்கள். இந்த ரோப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ரவுண்டு ஷேப்லையே தைக்கணும். இதுலேயுமே கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்குது. பார்த்தீங்களா? ஃபினிஷிங் இல்லாமல் தான் இருக்குது. சாரி, இதுலேயுமே கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் தான் இருக்குது. இது ரோப்பை பயன்படுத்தி தைக்கும் பொழுது அழகாக உருண்டையாக ரவுண்டு ஷேப்க்கு தைக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள். ரோப் எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரோப்புக்கு நடுவில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரியே ஒட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஒயிட் கலர் அது ஸ்டோன் கிடையாது, ஒரு மாதிரி தகடு போல் இருக்கும். அந்த இது ஒட்டியிருக்காங்க. பெரும்பாலுமே நம்ம கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எல்லாமே நம்ம ஊசின் உள்ள தைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எல்லாமே நம்ம கவனிச்சு தான் இது பண்ணணும். இதில் இதே டிசைனையே நம்ம காப்பி பண்ணி தைக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போதுமே கஸ்டமருக்கு ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. தைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒட்டுற மாதிரி இருக்கிற அந்த ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் ஆரி ஒர்க்லேயே பெரிய சைஸ் பாசி இருக்கும். ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய இதிலே சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் அந்த ரவுண்டுக்கு உள்ளடங்குற மாதிரி பெரிய சைஸ் பாசி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ். இப்போ பார்க்கலாம். இது பாருங்கள். ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நான் 2 கலர் எடுத்திருக்கேன். இது கோல்டு கலர், இது காப்பர் கலர். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசினா இது எடுத்துக்கலாம். இது கோல்டு கலர் பட்டை லேஸ் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள். நம்ம இந்த இடத்துல என்ன கலரில் ரோப் கொடுக்குறோமோ அதே கலர் சேம் கலர் தான் இங்கே லேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டையுமே மாற்றிடக்கூடாது. சேம் கலராக தான் இருக்கணும். இங்கே கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு மேட்சாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்பும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஜாஸ்மின் கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். இதுக்கு 30 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத். ஓகேங்களா? இந்த டிசைன் தான் நம்ம 100 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் பார்க்க போகிறோம். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங்காக எப்படி தைக்கணும், எப்படி இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் வாங்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ பணம் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். கேன்வாஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம், மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15.25, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு ஸ்ட்ரளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10.5 இன்ச்சு. நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணுறனால இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கேன்வாஸை இந்த மாதிரி நம்ம 2ஆக மடித்து வச்சுக்கலாம். இதோட கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு ரவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாட் நெக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட் நெக்லேயே கொஞ்சம் ரவுண்டு ஷேப் வர்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு வளைவான ஷேப் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ரவுண்டும் இல்லாமல் பாட் நெக்கும் இல்லாமல் 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஷேப் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பாக்ஸை விட்டு வெளியில் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அந்த அகலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து நம்ம வந்து லைனாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி நம்ம வந்து விரித்து வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள், நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கழுத்து அகலம் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ, அதாவது 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு அப்படின்னா 5 இன்ச்சு வரும். அகலம் வந்து மாறாமல் கரெக்டாக வச்சுட்டு இது போல் உள் லைன் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை லைன் போடாமல் தைச்சோம் அப்படின்னா சில சமயம் நம்மளுக்கு வந்து ஒன்றா அகலமாக போயிடும், இல்லாட்டினா குறுகலாக வந்துடும். அடையாளப்படுத்துறதுக்காக இது போல் கரெக்டாக நம்ம வந்து ரவுண்டு போட்டுட்டா அந்த கோட்டை ஒட்டியே நம்ம கேன்வாஸை வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக நழுவாமல் ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிடும். இப்போ உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைனுமே பாருங்கள், அதே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் தையல் போட்டு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை நம்ம கையோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஸ் பயன்படுத்தி தான் தைக்கணும். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் வைக்கணும். ஓகேங்களா? இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு உள்லைன் பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தச்சிருக்கனால கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம்.
நல்ல பக்கம் திருப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அழகாக அந்த நெக்கோட ஷேப்பை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக நீட்டாக நம்ம வந்து நெக்கோட ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். தையல் பார்த்திங்கன்னா வளைவு நெளிவாக வராமல் ஒரே அளவாக நேராகவே தைக்கணும். நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். கீழே பாருங்கள், இடுப்பு சைடு நம்ம பட்டி மடித்து தைச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு சில நெக்குக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா நெக் டிசைன் தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நெக்குக்கு டிசைன் தைச்சதுக்கு அப்புறமா டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிசைன் வந்து செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா ரோப்பை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மீட்டராக வாங்கக்கூடாது. மொத்தமாக ஒரு 2.5 மீட்டர் வாங்கி வச்சுட்டு பாருங்கள், 2.5 மீட்டரோட சென்டர் பகுதியை கரெக்டாக இந்த மாதிரி மடிப்பு பகுதியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோப் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். ரோப் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ, கோல்டு கலர் ரோப் எடுத்துருக்கோம் அப்படின்னா கோல்டு கலர் நூல் போட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். ரோப் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து குட்டி குட்டி ரவுண்டாக தைச்சு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து தைச்சு ஊசியை வந்து உள்ளே இறக்கிடணும். ஓகேங்களா? அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தைச்சிட்டு ஊசியை உள்ளே இறக்குனதுக்கு அப்புறமா அடுத்த ரவுண்டு இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து தைச்சு வரணும். ஒரே அளவாக ரவுண்டாக இருக்கணும். ஒரு ரவுண்டு பெருசாகவும் இன்னொரு ரவுண்டு சின்னதாகவும் உருட்டி தைக்காமல் ஒரே அழகாக ஆரம்பத்தில் நம்ம எந்த மாதிரி ரவுண்டு வந்து சின்ன சைஸில் உருட்டுறோமா இல்லை பெரிய சைஸில் உருட்டுறோமா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரே அளவாகவே உருட்டி தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அந்த ரோப்பை பயன்படுத்தி தைக்கும் பொழுது கரெக்டாக அந்த கழுத்தை ஒட்டியே தான் தைக்கணும். நம்ம ஆரம்பத்தில் கரெக்டாக தைச்சிட்டு போக போக அந்த கழுத்து சைடு வந்து டிஸ்டன்ஸ் இருந்ததா அப்படின்னா டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? தள்ளியும் வராமல் இந்த சைடு தள்ளியும் வராமல் கரெக்டாக கழுத்தை ஒட்டியே இந்த ரோப்பை பயன்படுத்தி தைக்கணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் நம்மளுக்கு பக்காவாக சூப்பராக இருக்கும். இது போல் வரிசையாக நம்ம பொறுமையாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரோப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா?
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரவுண்டு வந்து ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிருக்கு. கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து அழகாக பொறுமையாக தைக்கணும். ஒவ்வொரு பகுதியும் அழகுபடுத்தி பார்த்து பொறுமையாக தைக்கணும். இப்போ நம்ம ஜாஸ்மின் கிளாத்தில் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச் எடுத்தாலே போதுமானது. நீளமும் அகலமும் 2.25 இன்ச் எடுக்கணும். ஓகேங்களா? இதை விட சின்ன சைஸில் தைக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 2.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அப்படியே பெரிய பெரிய சைஸாக வந்துடும். டிசைன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் சின்ன சைஸில் தைச்சோம் அப்படின்னா தான் டிசைன் வந்து நம்மளுக்கு ஹெவி லுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ நீளம் 2.25 இன்ச், அகலமும் 2.25 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதை டபுள் முக்கோணமாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சைடு ஒரு மடிப்பு, அந்த சைடு ஒரு மடிப்பு, அழகாக நீட்டாக பொறுமையாக மடிக்கணும். இந்த டபுள் முக்கோணம் மடித்ததுக்கப்புறமா இப்படி கிராஸாக 2 முக்கோணம் மடிக்கும் பொழுது ஒன் சைடு பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதியாக இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பன் பகுதியாக இருக்கும். அந்த ஓப்பன் பகுதி வந்து தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம மடித்து தைக்கணும். நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு 4 பீஸ் மட்டும் நான் வந்து தைச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கணும். இந்த ஒவ்வொரு பீஸ் தைக்கும் பொழுது மேல் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக தெரியணும். இதுதான் நம்மளுக்கு வந்து அழகான அமைப்பு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் தான் நம்ம வந்து தைக்கணும். பிசுரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய நூலையும் கட் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், நான் நிறையா பீஸ் தைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பீஸை இது போல் நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ அகலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா கரெக்டாக 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ரோப் தைச்சிருக்கோம், அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும், அந்த டிசைன் வந்து எடுத்து காமிக்கணும் அப்படின்னா 1.25 இன்ச் அகலத்தில் நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வேணாம், அந்த ரோப்புக்கு அடுத்தே இந்த ஃப்ளவர் டிசைன் வேணும் அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச் எடுத்துக்கலாம். 2 டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக 1.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் கொடுக்குறேன். ரவுண்டு ஷேப் கொடுக்காமலே நம்ம வந்து லைன் போடாமல் வச்சு தைக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரோப் தைச்சதுக்கு அப்புறமா 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பீஸையுமே கரெக்டாக அந்த லைன் மேலேயே பொறுமையாக தைக்கணும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளாம் ஒரு லைனில் வந்து வரிசையாக தைக்கக்கூடாது. இது போல் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைன் மேலே அந்த ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக லைனாக நம்ம தச்சுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது இந்த நூல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் நூல் தான் போடணும். அந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு பீஸ் வந்து என்ன கலரில் நம்ம தைச்சிருக்கோமோ, இப்போ ப்ளூ கலர் தைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ளூ கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் போட்டு இது போல் கரெக்டாக அந்த கோட்டு மேலே பிசுறு பகுதி வர்ற மாதிரி அந்த தையல் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த பிசுறில் ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையல் மேலேயே தான் பொறுமையாக போடணும். நெருக்கமாக தைக்கணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு தைக்காமல் நெருக்கமாக பொறுமையாக தைக்கணும். நெருக்கமாக தைச்சாதான் டிசைன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹெவி லுக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பீஸோட சைஸ் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 இன்ச் அல்லது 2.25 இன்ச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நான் வந்து இந்த டிசைனை ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிக்கணுங்கிறதுக்காக 2.5 இன்ச்சு நீளமும் 2.5 இன்ச்சு அகலம் வந்து எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டான அளவு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சும் 2.25 இன்ச்சு இந்த அளவில் மட்டும்தான் நம்ம எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து தைக்கிறதுக்கெலாம் 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பீஸோட பிசுறு பகுதியே நம்மளுக்கு தெரியலை. ஓகேங்களா? இந்த அளவில் பிசுறு பகுதி இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. இப்போ இந்த பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம கோல்டு கலர் லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். இந்த கோல்டு கலர் லேஸை பயன்படுத்தி தைக்கும் பொழுது லேஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு டிசைன் தைக்கும் பொழுதும் நூல் கண்டிப்பாக நம்ம
மாற்றணும். தயவு செய்து ஒரே கலர் நூலை போட்டு தைக்காதீங்க. ரோப் என்ன கலர் எடுத்துருக்கோமா அதுக்கு மேய்ச்சா நூல் எடுத்துக்கணும். அந்த ஃப்ளவர் என்ன கலர் எடுத்துருக்கோமா அதுக்கு மேய்ச்சா நூல் எடுத்துக்கணும். இப்போ லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமா அதுக்கு மேய்ச்சா நூல் எடுத்துக்கணும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நூல் வந்து அடிக்கடி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக சூப்பராக இருக்கும். இது போல் பொறுமையாக தைக்கும் பொழுது அந்த ஃப்ளவரோட தையல் பகுதி வெளியில் தெரியக்கூடாது. அந்த தையல் பகுதி தெரியாமல் தான் இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம வந்து பொறுமையாக அழகாக தைச்சுக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா பீஸ் லேஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது தையல் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது தையல் இந்த ஓரத்தில் அழகாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது அழகாக பொறுமையாகவும் தைக்கணும். ரொம்ப டைமும் இழுக்கக்கூடாது. இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு தையலில் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக தைக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக தைக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பாசி தைக்க போகிறோம். பாசி தைக்கும் பொழுது கோல்டு கலர் நூல் எடுக்கணுமா இல்லை அந்த துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம துணி என்ன கலரில் இருக்கோ அந்த ஒவ்வொரு பீஸோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். கோல்டு கலருக்கு மேய்ச்சா அதாவது அந்த பாசிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊசியில் அந்த ப்ளூ கலர் நூலை 4ஆக கோர்த்துட்டு 3 பாசி நம்ம வந்து 3 பாசி வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதனால் 3 பாசியை மொத்தமாக கோர்த்துட்டு நம்ம தைக்கும் பொழுது கரெக்டாக அக்கனா ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம இது போல் முக்கோண ஷேப்பில் வச்சுட்டு ஏதாவது 2 பாசியில் ஊசியை உள்ளே விட்டு அந்த பாசிக்குள்ளே அந்த ஹோலில் வந்து ஊசியை உள்ளே விட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 பாசி உள்ள மட்டும் நம்ம ஊசியை வந்து கோர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்கனா ஷேப் அழகாக நீட்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த முறை பாருங்கள். கண்டிப்பாக நான் எப்படி தைக்கிறேங்கிற மெத்தடை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முக்கோண ஷேப்பில் அதாவது அந்த அக்கனா ஷேப்பில் பாசி தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த டிசைனுக்கான ப்ரைஸ் எவ்வளவுன்னு காமிச்சிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் தைச்ச ப்ளவுஸையுமே நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அதனால் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக தைக்கணும், பொறுமையாக தைக்கணும். நூல் கலர் எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணி தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை அக்கனா ஷேப்பில் பாசி வைக்க வேணாம் அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய சைஸில் பாசி இருக்கும். ஒவ்வொரு பாசி வச்சாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாசி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அக்கனா ஷேப்பில் 3 பாசி கோர்த்தும் கூட நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த பாசியை வந்து எப்படி தைக்கிறேங்கிறத நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இந்த அக்கனா ஷேப்பில் பாசி தைக்கும் பொழுது கேப் வந்து வரக்கூடாது. 3 பாசியும் என்னமோ நம்ம கம் போட்டு ஒட்டுன மாதிரி அழகாக இருக்கணும். அந்த 3 பாசிக்கும் நடுவில் சைடில் இந்த இடத்துல எல்லாம் டிஸ்டன்ஸ் வரவே கூடாது. அழகாக பசை போல் ஒட்டுன மாதிரி நம்ம அழகாக நீட்டாகவே தச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக இது போல் வரிசையாக நம்ம வந்து பாசியை கோர்த்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே இந்த பாசியை வச்சு நம்ம தச்சுக்கலாம். அந்த ரோப்புக்கு நடுவில் ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசியை வந்து பெரிய சைஸ் பாசியை வந்து நம்ம தச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.